2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஆமென் அப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். கண்பானவர்களே, தொடர்ந்து 40 நாள் ஆண்டுடைய பாடுகளை குறித்தும் அவர் நமக்காய் மரித்ததை குறித்தும் ஆலயங்களில் நீங்கள் செய்தி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஈஸ்டர் வரப்போகுது, அப்படி தானே? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் ஈஸ்டர் வரப்போகுது, அப்படி தானே? என்ன கண்பானவர்களே, எல்லாமே ஆண்டுடைய சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேலே. என்ன கண்பானவர்களே, உண்மையிலே எந்த ஒரு வேதத்திலையும் இப்படி ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்ங்கிற வார்த்தை எந்த வேதத்திலையும் கிடையாது, பைபிளை தவிர. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவனுடைய சாயல் மாறுது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். அது யாரால முடியும் அப்படின்னா, மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர் தான் ஒரு மனுஷனுடைய சாயலை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை உண்டாக்கினபடினால, அவர் அண்ட சராசரங்களை படைத்தவனாக இருக்கிறபடினால, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினால, அவர் யெகோவா தேவனாக இருக்கிறபடினால பவுல் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமென். என கண்பானவர்களே, நாம் அதை அனுபவிக்கிறோம். நம்மை ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றினார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்க முடியும்? ஆமென். நீங்கள் எங்கேனாலும் சொல்ல முடியுமா? நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஒரு புது சிருஷ்டி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால நான் புது சிருஷ்டி, நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறபடினால நான் ஒரு புது சிருஷ்டி. என கண்பானவர்களே, பணமோ மற்ற ஐஸ்வர்யமோ கிடையாது. ஒரு மனுஷனை ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றின ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம். ஆமென். போதைக்கு அடிமையானவர்கள், விபச்சாரத்துக்கு அடிமையானவர்கள், கொலைவெறி பிடித்தவர்கள், பண ஆசை பிடித்தவர்கள், இவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால புது சிருஷ்டியினுடைய அனுபவத்தை நம்ம எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம். எத்தனையோ லேடி, எவ்வளோ பாவத்தில் இருந்த லேடிகள்லாம் இன்றைக்கி அநேக பெண்கள் எவ்வளோ சாட்சிகளை நாம் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். என கண்பானவர்களே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சா? அது நடந்தாதான் நமக்கு கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு டேஸ்டாக இருக்கும். என கண்பானவர்களே, நாம் ஒரு புது சிருஷ்டியா, ஒரு மனமாற்றம் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் ஆமென் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம். அந்த புது சிருஷ்டிங்கிறது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு ஜீவியம். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே நாம் வாழும்போது என்ன பாடு என்ன உபத்திரம் வந்தாலும் உண்மையிலே 100க்கு 100 நம்ம ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டோம். ஏன்னா அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதில் பவுல் சொல்றாரு பாருங்க, நான் படிக்கிறேன் 8ஆம் வசனத்தில், நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. புது சிருஷ்டியாக இருக்கும்போது, கர்த்தருடைய சாயலை நாம் வாழும்போது உண்மையிலே நாம் ஆண்டவர் விட்டு விலகாத ஒரு அனுபவம் நமக்கு உண்டு. என்ன கண்பானவர்களே, பாடுகள் உபத்திரங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆமென், நாம் இயேசுவை விட்டு பின்வாங்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமில்லை, இன்னும் பவுல் சொல்வார் பாருங்க, அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்கிற எல்லாரும் மரித்தார்கள் என்றும். அதாவது கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தபடினால, நமக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தினபடினால கிறிஸ்துவின் அன்பு, அவர் சொல்றார் பாருங்க, அதில் படிக்கும்போது கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை குறித்து உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? ஆண்டவரை குறித்து அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருடைய நாமத்தை மைப்படுத்தணும், அவருக்கு பிரியமாக வாழணும், அவருடைய நாமத்தை எல்லாருக்கும் சொல்லணும், அவரை ருசிக்கிற ஒரு அனுபவத்திலே வாழணும். ஆமேன். அவருடைய சக்கன மகிமை, அவருடைய பிரசனத்தை உணரணும்.
இப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். என கண்பானவர்களே, புது சிருஷ்டி என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கிற பழைய பாவங்கள்லாம் மாறிட்டா வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அதில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கு, பழையவில் எல்லாம் ஒளிந்து போயினாள். கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்பதாக நாம் எப்படி முதல்ல சரி பார்ப்போம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம்னா என்ன? இது முதல்ல எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கு. இப்போ இன்றைக்கு அநேகர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போய் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு போவாங்க, மற்றபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நடப்பாங்க. அவங்களுக்கு இது கிடையாது இந்த வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார். இதை கேள்விப்பட்டு இந்த சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசித்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி அறிக்கை பண்ணி அதை ஜெபிக்கும் போது அவர் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறாரு. நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வரும். வேதத்தை தியானிக்க சொல்லும், ஜெபிக்க சொல்லும், ஆண்டவரை ஆராதிக்க சொல்லும், முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு ஞானம் நமக்குள்ளே வரும். இப்படி நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு வேத தியானம் ஜெபஜீவியம் அவரோடு அவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவரோடு இருக்கும்போது, இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் தான். என்னைக்கே ஒரு நாள் வந்து கூட்டத்துக்கு, விடுதலை கூட்டத்துக்கு வந்து ஆராதனை அந்த அனுபவம் கிடையாது. எப்பொழுதும் வீட்டில் இருக்கும்போது வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், தனிமையிலே ஆண்டவருடைய நாமத்தை மைப்படுத்தணும். இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காராக தேடி தேடி போய் தலையை கொடுத்துட்டு போய் ஜோம்னிட்டு வர்ற அந்த அனுபவம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவம்னா ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு அனுபவம். வேதம் தியானம் ஜெபஜீவியம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்டவங்க தான் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. பழையவைகள்லாம் ஒழிந்துடும். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பவுல் தீத்துல சொல்லுவார், தீத்து 3:3 சொல்வார், முற்காலத்திலே நாம் வந்து எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லுவார். முற்காலத்திலே நாம் புத்தியினரும் பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையானவர்களும், நமக்குள்ளே கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை, இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உண்மையிலே நம்மளும் இருக்கிற நாமளும், கிறிஸ்துக்குள் வாழ்கிற நாமளும் ஒரு காலத்தில் நாமளும் இச்சைகளுக்கு அடிமையாக இருந்தோம், புத்தி இல்லாதவர்களாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, பகை நமக்குள்ளே இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, எரிச்சல் இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனால அதெல்லாம் ஒளிந்து போயிட்டு. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். பலவிதமான இச்சைகளுக்கு நாம் இப்போ அடிமை இல்லை. இப்போ நாம் கிரயத்து கொள்ளப்பட்டுட்டோம். இப்போ தேவனுக்கு அடிமையாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதாங்க புது சிருஷ்டியினுடைய அனுபவம். ஆமாம். நீங்கள் ஒரு சிலருக்குள்ளே ஒரு கேள்வி, என்னைக்கு என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், என்னைக்கு என் குடும்பம் ரட்சிக்கப்படும் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கீங்க. நல்ல கவனமாக கேளுங்க. உங்களை நீங்கள் ஒடுக்கணும். முதல்ல உங்களை ஒடுக்கி உங்களை நீங்கள் நல்லா நீங்கள் வந்து அந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். உங்களுடைய சுபாவம் ஒரு கிறிஸ்துவினுடைய சுபாவம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சுபாவம் நமக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்ம குடும்பம் புது சிருஷ்டியாய் மாறும். இது 100க்கு 100 நீங்கள் எங்கேனாலும் போய் சொல்லலாம். நமக்குள்ளே கொஞ்சமான ஒரு காரியம், அதாவது அது வெளியே வராத உள்ளத்துக்குள்ளே இருக்கிற காரியம், அப்படி இருந்தால் கூட பிள்ளைகள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன், திறமையை சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வெளிச்சத்துக்கு வரணும், நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும். அப்போ தான் நம்ம சொல்ல பிள்ளைகள் கேட்கும். எல்லாம் கேட்கவே கேட்காது. நான் புது சிருஷ்டியாய் மாறாதபடி நம்முடைய சொல்ல கேட்காது. ஆமென். நான் மாறிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கேட்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிடுங்க. வேறு இப்போ நம்ம வார்த்தைக்கு வருவோம். அதாவது ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பைபிள் தெளிவாக சொல்லுது. இது எந்த ஒரு மாற்றமும் அல்ல. நான் முதல்ல சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி வார்த்தை எந்த வேதத்திலையும் கிடையாது.
அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க தெருவா போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்ற ஏன் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மேம்படுத்தும். ஹல்லேலூயா. உலகம் பாதி ஆண்டவர். இப்படி இருந்தால் கூட நம்ம குடும்பத்தில் நம்ம பேசும்போது நம்ம பேச்சுக்கு எடுபடாது. இன்னும் நமக்கு ஒரு பயமாக இருக்குது. சிலருக்குள்ளே ஆராதிக்க விட முடியல. ஏன் தெரியுமா? இதுதான் காரணம். சரி, போகட்டும். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்ம புது சிருஷ்டியாக மாறலாம். அதே போல் நம்ம குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறும். நம்ம ஒரு ஆள் வீட்டு தலைவரோ வீட்டு தலைவியோ கிறிஸ்துவுக்குள் இருந்து புது சிருஷ்டி, அவங்க புது சிருஷ்டியாக இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளுடைய ஆத்மா வேற, நம்ம ஆத்மா வேற. உங்கள் கணவருடைய ஆத்மா வேற, உங்களுடைய ஆத்மா வேற. ஆமென். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கிறிஸ்துவுக்குள் இருக்காங்களோ அவங்க தான் புது சிருஷ்டி. கைகளை தட்டி கர்த்தரை நாம் மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். இப்போ பாருங்க, பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார், 1 தீமோத்தேயு 1 சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ஒரு பிரதான ஒரு பாவியும் பாரு, அதாவது ஒன்றுக்கும் இல்லாத ஒரு பாவி அப்படிம்பாரு. ஆனால் அதை கிறிஸ்துவ விசுவாசிக்கு முன்னாடி எப்படி இருந்தார், அவருடைய முன்பாகம். இப்போ அவர் தான் இதை எழுதுறாரு. நீங்கள் படிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1 அந்த 13ஆம் வசனத்துலேருந்து அந்த 1 தீமோத்தேயு நான் படிக்கிறேன் கேளுங்க. முன்னே பாருங்கள், இதெல்லாம் முன்பாகம். அவர் சொல்கிறாரு 13ஆவது வசனத்தில், முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால். ஏன் இன்றைக்கு உலகத்தில் போய் நம்ம எல்லாரும் போய் இயேசுவை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, அவர் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார், நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, கண்டிப்பாக அவர் உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பார். ஏன் சொல்கிறோம் தெரியுமா? நம்ம முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? தூசிக்கிறவன், அது மாத்திரமல்ல துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன். அதெல்லாம் முதல்ல அறியாத காலத்தில் நாம் அப்படி இருந்தோம். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ அது ஆண்டவர் எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அதை அறிக்கை பண்ணி அதுலேருந்து விடுதலை பெற்று இப்போ அவரோடு நாம் ஐக்கியப்படுறதுனால இப்போ நம்ம ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறோம். அதான் பவுல் சொல்கிறார். அதில் பாருங்க, இன்னொரு சொல்கிறார் பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். மற்றவர்களிடத்தில் நாம் பேசும்போது இயேசு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், உங்களை பணக்கார ஆக்கிடுவார், உங்களோட ஐஸ்வர்யம், அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. இயேசு உங்களை வசதி ஆக்கி விட்டுருவார் அப்படிலாம் நினைக்கிறார். இயேசு உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவார். இதுதான் சத்தியம். ஆமென். முதல்ல நீ புது சிருஷ்டியாக வந்தால் தான் உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் போகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியின் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். முதல்ல நீ மனம் மாறணும். அதுக்கு தான் அவர் பூமியில் ரத்தத்தை சிந்த வந்திருக்காரு. உன் இடத்தை பிரித்து கொடுக்கவோ அதுக்கு அவர் வரல பூமியில். இன்னைக்கு நிறைய பேர் இட பிரச்சனையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காட்டும் போய் வைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இடம் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஜீசஸ் வரல. உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி உனக்காக ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஆமென். நாம் புது சிருஷ்டியாய் வாழ்ந்தால் நமக்கு முடிவிலே நித்திய ஜீவன் உண்டு. எனக்கு அன்பானவர், நீங்கள் நினைக்கிறீங்க சிலவங்க உங்களுக்கு, அதாவது தேவனை பற்றி ஒரு அறிவு உங்களுக்குள்ள எப்படியே நினைக்கிறீங்க, கொஞ்ச காலம் நம்ம குடும்பத்தை நல்லா நடத்திட்டு அப்படியே நம்ம செத்துடலாம் நினைக்கிறீங்க. செத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. குடும்பத்தை மாத்திரம் நடத்திட்டு நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வசதியை பண்ணி கொடுத்துட்டு, ஆமாம் அவளுக்கு அங்கே, இவனுக்கு இங்கே, அவளுக்கு இங்கே, இளையவளுக்கு அதுங்க, மூத்தவளுக்கு இங்கே, மருமகளுக்கு அது இதுன்னு சொல்லி நம்ம அப்படியே பண்ணிட்டு பிள்ளைகளை பிரியப்படுத்திட்டு நம்ம போயிடலாம் நினைக்கிங்க. போக முடியாதுங்க. ஆமீன். இரத்தத்தால் கழுவப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு புது சிருஷ்டியாக மாறினா மட்டும்தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே குடும்பத்தை மட்டும் நடத்திட்டு நம்ம அப்படியே மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு புருஷனாகவும் நல்ல ஒரு தகப்பனாகவும் இருந்து நம்ம போயிட்டோன்னு வைங்களை போக முடியாது. அங்கே நரகத்தில் தான் கிடக்க வேண்டியிருக்கும். வேதத்தில் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், ஒரு ஐஸ்வர்யவான் என்ன வேலை என்ன பாடுபட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தானே? உங்களை பயங்காட்டுறதுக்கு இல்லை. ஆமென். நிலையான ஒரு நகரம் இருக்குங்க, பரலோகம். நிலையான நகரம், நம்முடைய குடியிருப்பு பரலோகம். புது சிருஷ்டியாக
வாழ்ந்தால் மட்டும் தான் பரலோகத்துக்கு கிடைக்கும், நமக்கு பரலோகம் கிடைக்கும். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரியங்கள், ரட்சிப்பு, அபிஷேகம், அவரோடு இழைத்திருக்கிற ஒரு அனுபவம். காணிக்க கொடுத்தாலோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அனுபவம்னா அவருடைய இரத்தத்தை அறிக்கை பண்ணி அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் நீக்கப்படணும். நீ இரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நீ பாடுபட வேண்டியதில்லை. இயேசு பாடுபட்டார், இயேசு இரத்தத்தை சிந்தினார் என்று நீ விசுவாசிக்கணும். அந்த விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். அதுக்கு அடிப்படை தான். எனக்கு அன்பானவர்களே, யார்ட்டையும் போய் இயேசு உங்களை பெரிய பணக்காரன் ஆக்கிடுவார், உங்களுக்கு வீடு கிடைச்சிரும், அது கிடைச்சிரும் சொல்லிடாதீங்கம்மா. அவங்க ஏமாந்துருவாங்க. நீ கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கப்புறம் உனக்கு இங்கே என்ன தேவையோ அதை இயேசப்பா கரெக்டாக தருவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீட்டாக நடக்கும். உங்கள் தேவையெல்லாம் எப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக ஆண்டவர் தருவார். இது யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க அவன் மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமேன். உன் பிள்ளைகளுக்கு திருமண வயது வரும்போது திருமணம் நடக்கும். ஆமேன். வீடு கட்ட எந்த நேரம் உனக்கு வீடு கட்ட தேவையோ அந்த நேரம் ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு வீடை கட்டி தருவார். இதெல்லாம் கரெக்டாக பைபிளே சொல்லுது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கற்றவர்கள் பிரயாசம் வருதா, அழகாக நடக்கும். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது, இந்த உலகத்துக்கு வந்து இரத்தத்தை சிந்தின காரணம் என்ன அப்படின்னா, எபேசியரில் பவுல் அதில் ஒரு வித்தியாசமாக எழுதுகிறாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு, அதாவது நமக்குள்ளே இருக்கிற இந்த பழைய மனுஷன் செத்து புது மனுஷன் நமக்குள்ளே கிரியை செய்கிறது தான் இந்த புது சிருஷ்டி. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொரு அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். புது சிருஷ்டிக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, துணிகரமாக பொய் பேச மாட்டோம். ஐயோ அவங்க இல்லையே நம்ம பொய் பேசிடலாம் அப்படின்னு துணிகரமாக பேச மாட்டோம். இப்போ நம்ம சும்மா கிண்டலுக்கு ஏதாவது பேசுவோம், அது நம்மளுடைய இயற்கை. அதோட நம்ம ஃபுல்லாக குறைச்சிடணும். பரலோகத்து போகக்குள்ளே நம்ம குறைச்சிடணும் ஃபுல்லாக. அது இருந்தால் கூட போகக்கூடாது. சில நேரம் நம்ம கிண்டல் பண்ணுவோம், அப்போ சில நேரம் வந்துடுது. இது கூட அப்படியே இதை சுத்தமாக இதை விட்டுறணும். ஏன்னா பொய் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஆமேன். கோபம் கொண்டாலும், அதாவது இந்த உலகத்தில் பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியாக இருந்தால் நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டோம். அவர் செய்கிறது தான் அவர் எழுதுகிறார். இப்படி இருக்கணும் என்று சொல்லி எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கோபத்தை மூட்டுவாங்க. நாம் பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால கோபத்தை மூட்டுவாங்க. ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கோபம் வரும்போது நமக்குள்ளே மனரம்யம் வந்து அந்த கோபத்தை அடக்குகிற அந்த ஒரு ஸ்பாவம் புது சிருஷ்டியுடைய ஸ்பாவம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மெய்ப்படுத்து. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அதுல சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக உங்க எரிச்சல் தனியே கடவது. ஆமென். திடீரென்று சொல்லி நமக்குள்ள எரிச்சல் மூட்டுற கோபம் மூட்டுற ஒரு காரியங்கள் வந்தாலும் அன்றைக்கு அதை அப்படியே மறந்துடணும். திரும்ப அதை உள்ளே வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இதுவும் புது சிருஷ்டிக்குடைய அடையாளங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். அதுக்கப்புறம் திருடக்கூடாது என்று சொல்லி அழகா நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, புது சிருஷ்டியுடைய பாவங்களை அவர் எழுதுகிறார். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ இப்படி இன்னும் நிறைய நிருபங்களில் நிறைய நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே போகலாம். அப்புறம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம எப்போ குற்றத்தில் நாம் அகப்படுவோம் என்று சொல்லி புறஜாதி ஜனங்கள் நம்முடைய குற்றத்தை பார்த்து அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க ஆண்டோடைய நாமத்தை தூசிப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லுவார் 5ஆம் அதிகாரத்திலே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு மனுஷன்
புது சிருஷ்டியாக இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. ஏசப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறேன். உங்களுடைய சாயல் மாறிட்டா யோசித்து பாருங்க பார்க்கலாம். யாராவது நம்மளை திட்டினாலும் அவங்கள வாழ்த்துங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆமென். கொஞ்சம் கூட மற்றவர்களை குறித்து நமக்குள்ளே கசப்பு உண்டாகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, அதில் 31ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சகலவிதமான கசப்பும் கோபமும் முறுக்கமும் குக்குரலும் துஷ்ணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எந்த ஒரு கசப்பும், யாரை குறித்தும் நீங்க கசப்பா இருக்காதீங்க. எவ்வளவுதான் உங்களுக்கு அவங்க தீமை பண்ணாலும் சரி, அவங்கள வாழ்த்துங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. இதான் ஆண்டவர். பாருங்க, அந்த சிலுவையிலே பாருங்க, அவர் பாடுபடும் போது எவ்வளவோ ஆண்டவர் மேல கசப்பு வச்சு எவ்வளவோ பண்ணாங்க. கொஞ்சம் கூட அவங்கள எதிர்க்கவே இல்லை ஆண்டவர். ஏன்னா கண்பானவர்களே, அது மாத்திரமில்லை, அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். ஒருவருக்கு தயவாகவும் மனவுருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் புது சிருஷ்டி. ஏன்னா கண்பானவர்களே, ஆமே, மன்னிக்கிற ஒரு ஸ்பாவம். பாருங்க, ஆண்டவர் பார்த்தீங்களா, அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, அந்த கடைசி நேரத்தில் ஜீவனை விடும்போது அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாரை பார்த்து சொன்னார்? ஆண்டவரை அடிக்கிறவங்களை, ஆண்டவரை தூசிக்கிறவங்களை, ஆண்டவரை கொலை செய்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்ன கண்பானவர்களே, யோசித்து பாருங்க பார்க்கலாம். அதே போல ஸ்தேவான் ஒரு புது சிருஷ்டியாய் உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் பண்ண நாட்களில் அவனுக்கும் மரணம் வரும்போது அவனை கொல்ல வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இவர்கள் மேல் குற்றத்தை சுமத்தாதீரும். கள்ளத்துக்கு மூஞ்சில் எறிகிறாங்க, காதில் எறிகிறாங்க, தலையில் எறிகிறாங்க. யோசித்து பாருங்க பார்க்கலாம். அவங்கள பார்த்து சொல்றாரு, இவங்க மேலே குற்றத்தை சுமத்தாதீரும். யோசித்து பாருங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்னங்க? இதுதான் புது சிருஷ்டி. புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க புது சிருஷ்டி. இதுதான் புது சிருஷ்டி. ஆமே, இப்படி நாம் ஜீவிக்கும்போது 100க்கு 100 நமக்கு பரலோகம் உண்டு. ஆமே. என்ன ஒரு காரியம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதை கொஞ்சம் இது செய்தியோடு வரல, தனியாக சொல்கிறேன். ஏன் நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்காங்க? திரும்ப நான் இதை சொல்கிறேன். எதற்கு அப்படின்னு பார்த்து, ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும். ஏன் ஆண்டவரை, என் மகனை இன்னும் ரட்சிக்கலை, ஏன் இன்னும் இந்த வட்டத்துக்கு வரல, ஏன்ட்ட ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் மன்னிங்கப்பா, ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்தால் என்னை மன்னிங்கப்பா, அப்படி கண்ணீர் விடணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் என் மனைவி இன்னும் வரல, மன்னிங்க ஆண்டவரே. ஏன் என் கணவர் இன்னும் வரல, நான் ஒரு வேளை ஏதாவது குற்றம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. ஏன்னா புது சிருஷ்டியாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா வாழ்ந்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லும்போது, அதாவது நம்ம குடும்பத்தார் கேட்பாங்க. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசணும். எதற்கு ஆண்டவரே, எதற்கு? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கேளுங்க. இந்த வசனம், இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு மீன் வியாபாரி, அந்த வியாபாரி நல்ல ஊழியத்துக்கு போகிறாரு, நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய குமாரன் நேர் ஆப்போசிட்டாக இருக்கார். அப்போது இவர் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறார், நான் ஜெபம் தான் செய்கிறேன், நானும் பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பையன் வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு ஊழியக்காரர் அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறீங்களா? ஆமாம், நான் ஆண்டவருக்கெல்லாம் ஊழியம் செய்கிறேன். பரிசுத்த நாளை நீங்கள் குலைச்சல் பண்ணுறீங்களே. முதல் அந்த ஊழியக்காரர் அவரை எதிர்த்தது, பரிசுத்த நாளை நீங்கள் குலைச்சல் பண்ணுறீங்களே. அந்த மீன் வியாபாரியை பார்த்து, என்னால் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது, என்னால் அது முடியவே முடியாது. அப்புறம் எப்படிங்க உங்கள் மகனுக்கு ஒரு மனமாற்றம் வரும்? நீங்கள் நேரத்தை கொடுக்கீங்களா? ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கீங்களா? இல்லை. எப்படி உங்கள் மகனுக்கு மனமாற்றம் வரும்?
நேரத்தை கொடுக்கறது கிடையாது. இவர் வீட்டுக்கு வந்து வியாபாரத்துக்கு போனால் வீட்டுக்கு நேர போக மாட்டார், நேர பஜாரில் சோவாடுற வேலை இருக்கு. அந்த ஊழியக்காரு சொல்லியிருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வேதத்தை நல்லா தியானிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிக்கணும். கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? பிள்ளைகள் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க, பார்க்கல. கண்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட அழுதணும், பிடிவாதமாக பேசணும். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ரட்சணி நாளாக இருக்கணும்ப்பா. ஆமீன். என்ன கண்பானவர்களே, நாம் உலக ஆசை வைத்து விட்டு நாம் குடும்ப ரட்சிக்கப்படணும் என்று சொன்னால் அது நடக்காத ஒரு காரியம். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, முழு மூச்சாய் அவன் ஒரு ஊழியக்காரர் சந்திக்கப்படணும். ஆண்டவரே, நீர் அவனை சந்தியும். ஆண்டவரே, நீர் சந்தியும் அப்பா, நீர் சந்தியும். ஆண்டவரே, ஒரு திட்டத்தை போடுங்க. ஆண்டவரே, இதை செய்கிற வரைக்கும் நான் இந்த காரியத்தில் நிலைத்திருப்பேன். ஒரு ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க. ஆமேன். என்ன கண்பானவர்களே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நீ சிந்திச்சு பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் ரட்சிப்பார். நான் உபவாசத்தை இந்த நாள் இருப்பேன், கண்டிப்பாக என் மகனுக்காக இருப்பேன், கண்டிப்பாக நான் இருப்பேன். இருந்து பாருங்க, உங்கள் மகளுக்காக இருந்து பாருங்க, உங்கள் கணவருக்காக இருந்து பாருங்க, உங்கள் மனைவிக்காக இருந்து பாருங்க. புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமேன். எல்லாரும் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில், ஆமேன், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, அவரோடு நிலைத்திருக்கிறதுக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவருக்கு. ஆமேன். அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், அவர் கொடுத்த அபிஷேகம், அவருடைய கொடுத்த பிரசன்னம், அவர் கொடுத்த சக்கனா மகிமை. ஆமேன். எல்லாரும் ஒரு மனதோடு தெய்வ சமூகத்தில் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஆமேன். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேனப்பா. நீங்க இல்லாம நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. என்னை தாழ்த்துக்கிறேனப்பா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உம்மை விட்டு நான் விலக மாட்டேப்பா. ஆமேனப்பா. பிள்ளைகளோடு பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தை வசன கிரியை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.